கிரிக்கெட் மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கப்ப சச்சின் இருக்கான், அந்த மேட்ச் ஆஃப் பண்ணாத அப்படின்னு பார்த்துட்டு இருந்த காலகட்டம்லாம் போய் தோனி வந்துட்டாரு, கண்டிப்பா காப்பாத்தி கொடுத்துருவாரு மேட்சை அப்படின்ற அந்த டிரான்சிஷன் வரைக்கும் அந்த மனுஷன் பண்ணாத ரெக்கார்டு கிடையாது, அந்த மனுஷன் சம்பாதிக்காத ஹேட்டர் கிடையாது. இருந்தாலும் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என் ரிசல்ட் மூலயமா தான் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி இருக்க போட்டோலயே தெரியும் அவரோட லெகசினா. வெறும் ஐபிஎல்ல மட்டும் நான் சொல்றேன். அப்போ ஓடிஐ T20 இன்டர்நேஷனல்ஸ் எடுத்துக்கிட்டா கிட்ட நெருங்க கூட முடியாது. அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டு நம்ம சிஎஸ்கே செல்லப்புல, தமிழ்நாட்டின் செல்லப்புல, தலைமகன் எல்லாமே என்னென்ன கொடுக்கலாமோ எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அவருக்கு டைட்டில். ஏன்னா அந்த அளவுக்கு பாசமுள்ள மனிதனப்பா, மீச வச்ச குழந்தையப்பான்றது செட் ஆகும். புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்று, கிரீடத்தை தந்தான் ஞானம் என்று அப்படின்ற லைனுமே பெர்ஃபெக்டா செட் ஆச்சு 2023 ஐபிஎலுக்கு. எல்லாத்துக்குமே டீம் தான் காரணம், என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்ணாங்க, டீம் தான் காரணம்னு சொல்லி இந்த ஐபிஎல் அவர் தன்னைத்தானே ஐசோலேட் தான் பண்ணிக்கிறாரு. ஏன்னா பிராக்டிஸ் மேட்ச் வரவர் டெகோட்ல வந்து உட்காரலாம், அவர் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லவும் முடியாது. இருந்தாலும் ஓகே, மித்த பீப்புள் மேல அட்டென்ஷன் போகணும், அடுத்து பிரான்சைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி ஓகே இந்த போட்டோவோட முடிஞ்சு அப்படின்றது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்பயுமே அந்த ஒரு லெகசி நம்பர் 7 MSDன்ற 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாட்டுல எப்பயுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்.